அதிகாரம் 7வது வசனம், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, அப்போ ஆண்டவரால ஒரு நம்ம ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிலம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நிலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிலத்துல மழை வரும்போது அந்த மழையை எந்த நிலம் அதிகமாக உறிந்து வைத்துக் கொள்ளுகிறதோ, இல்லை அந்த தண்ணியை உறிந்து வைத்துக் கொள்ளுகிறதோ, அந்த நிலத்துல நம்ம பயிர் செய்யும் போதுதான் அந்த பயிர் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பாருங்க, நிறைய நிலங்கள் இருக்குது, இல்லை வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலம் இருக்குது, அதில் சில மரங்கள் வளரும், சில செடிகள் வளரும். செம்மண் அதில் இருக்குது, இதில் நிறைய மரங்கள் வளரும், இல்லை இப்படி ஒவ்வொரு விதமான மணல்கள் இருக்குது, இல்லை? அப்போ அந்த ஒவ்வொரு மணலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த தன்மையின்படி அதன் மேலே பெய்கிற மலைகளை அதை தேக்கி வைக்கும் போது, அது உறிந்து வைத்து கொள்ளும் போது, அதில் நம்ம ஏதோ ஒரு செடிகளையோ அல்லது ஒரு பயிர்களையோ நம்ம விளைவிக்கும் போது அது என்ன பண்ணுகிறது? பலன் தருகிறது. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல மழை என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. 5வது 6வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ பாருங்க, அப்போ எப்படி ஒரு மழை பெய்யும் போது அந்த நிலம் அதை உறிந்து வைத்துக் கொள்ளும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறதோ, அதே போல அடிக்கடி நம்மேல் பெய்கிற மழையை போன்று இருக்கிறதான ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் பிடித்து கொள்ள வேண்டும்.